ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே ரேண்டமான விஷயமே கிடையாது. அது எல்லாம் உங்களோட தாட்ஸ் கிரியேட் பண்ணது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த சீக்ரெட் புக் ஓட சிம்பிளான பவர்ஃபுல்லான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சீக்ரெட் இந்த புக்கோட மெயின் கான்செப்டே லா ஆஃப் அட்ராக்ஷன். அது என்னன்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களோட தாட்ஸ் தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் அடைய வைக்குது அப்படின்றாங்க. யூனிவர்ஸ் ஒரு மேக்னெட் மாதிரிங்க. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வரும். அதுவே நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண நீங்கள் நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு, நீங்கள் தினமும் என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால் எனக்கு நிறையா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட காசு இல்லாததையும் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையும் தான் ஈர்த்து உங்கள் லைஃப்பில் அது லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நான் பணக்காரனாக ஆக போகிறேன், எனக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண உங்கள் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரொம்ப பவர்ஃபுல்லான 3 விஷயம் இருக்குது. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அது நடக்கும்னு ஃபஸ்ட்டு நம்பணும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது நடக்கும் போது உங்களோட ஃபுல் லவ்வோட அந்த விஷயத்த நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். இதை தான் யூனிவர்ஸோட லான்னு சொல்கிறாங்க. ஆஸ்க், உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்ன யூனிவர்ஸ்கிட்ட கேட்க போகிறீங்களோ அதை கிளியராக நீங்கள் கேட்கணும். நீங்கள் மாற்றி 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 கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரேண்டமாக வேணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது படிக்க ஆசைப்படுறீங்க, வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணணும். தெளிவாக முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. பிலீவ், இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கும் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒத்தே போலனாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்பணும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயினான கான்செப்டே. நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வச்சு நம்ம ஆசைப்படுற விஷயம் எப்படி நடக்கும்னு நம்ம சந்தேகமே படக்கூடாது. யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு மேக் பண்ணி கொடுக்குன்ற பிலீவ் தான் அதை நமக்கு உருவாக்கி நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி நீங்கள் நம்பணும். அடுத்தது ரிசீவ். இப்போது நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது உங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களோட ஹாப்பினஸுக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. நீங்கள் ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, அந்த விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்ட விஷயம் உங்கள்கிட்ட சீக்கிரமாக வந்துடும். இதை தான் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இது 3தோட வேலையே. இது மேஜிக் இல்லைங்க, இது உங்கள் மைண்டோட பவர். மைண்ட் ஃபோக்கஸ் ஆனால் அதுக்கான ஆக்ஷன் நம்மளை தன்னால் அதை எடுக்க வைக்கும். ஆக்ஷன் இருந்தால் நம்ம ஆசைப்படுற விஷயத்தோட ரிசல்ட்டு நம்மக்கிட்ட சீக்கிரம் வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் தான் உங்கள் லைஃபோட கிரியேட்டர்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம யோசிச்சா மட்டும் போதுன்ட்டு உட்காந்துட்டு நீங்கள் கேட்குற விஷயத்த உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது வராது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஸ்டெப்பை நம்ம ஆரம்பித்தாதான் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதோ, அதை சக்ஸஸ் நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறதோ நடக்கும். ஸோ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. அதை ஆரம்பித்தாதான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். ஸோ உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட லைஃபு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இதுதான் த சீக்ரெட்டோட ரியல் சீக்ரெட்டே. உங்களுக்குள்ளே இருக்க பவரை வச்சு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் உங்கள் லைஃப்பில் அடைஞ்சு உங்கள் லைஃப்பை உங்களால் மாற்ற முடியுன்றது தான் நம்மளோட இந்த புக்கோட ஆத்தர் ரோண்டா ப்ரூனே சொல்கிறாங்க. உலகத்தில் அதிகமாக சேலான புக்கில் த சீக்ரெட் இந்த புக்கும் அதிகமாக சேல் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.